ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாண்டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி பார்க்க போறோம். ஓகே. சோ இது வந்து நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுவோம்னா, நம்பைய நம்பை இம்போர்ட் நம்பை as என்பின்னு கொடுத்தோமா, சோ இது வந்து பாண்டாஸ் as ஷார்ட் ஃபார்ம்ல பிடின்னு கொடுப்போம். ஓகே. என்ன நேம்னாலும் நீங்க ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கலாம். பட் பாண்டாஸ் ஜென்ரலா எல்லாரும் பிடின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. சோ த சேம் we can also follow. ஓகே. சோ இதுல வந்து என்னன்னா டூ மெயின் டைப்ஸ் இருக்கு இந்த பாண்டாஸ்ல. ஒண்ணு வந்து சீரீஸ், இன்னொன்னு வந்து டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? சீரீஸ்னா சிங்கிள் டைமென்ஷனா இருக்கும். டேட்டா ஃப்ரேம்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் மல்டி டைமென்ஷனா இருக்கும். சீரீஸ்ல வந்து ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்கும். சாரி, ஒரே ஒரு காலம். ஓகே, காலம் மீன்ஸ் இந்த மாதிரி இப்படி ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும். டேட்டா ஃப்ரேம்ல மோர் தென் ஒன் காலம்ஸ் இருக்கு. ஓகே, இதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். இப்போ சீரீஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம்னா, நான் நார்மலா ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் நார்மலா பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே. சோ இதை நான் என்ன பண்ண போறேன், ஒரு சீரீஸா கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுட்டு பிடி டாட் சீரீஸ் ஆஃப், நான் இந்த ஏ வந்து இந்த சீரீஸ்க்கு இன்புட்டா கொடுக்குறேன். சோ எனக்கு இது சீரீஸா கன்வெர்ட் ஆயிடும். நான் இப்ப எஸ்ஐயும் பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். ஓகே. அண்ட் இது இம்போர்ட் பண்றது ஒரு தடவை பண்ணா போதும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்கேன். எனக்கு ஏங்கிற லிஸ்ட்ல 1 2 3 4 5 இருக்கு. எனக்கு அதே அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் பிடி டாட் சீரீஸ் ஆஃப் ஏல வந்து நமக்கு யா, சோ இதை வந்து நமக்கு சீரீஸா கன்வெர்ட் பண்ணனால ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வந்திருக்கா, ஐ மீன் ஒன் பிலோ ஒன் அந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி வந்திருக்கா சிங்கிள் காலமா, இதுதான் சீரீஸ். ஓகேவா? இப்போ இந்த சீரீஸ்க்கு வந்து எப்படின்னா நமக்கு 0 1 2 3 4ங்கிற பொசிஷன் இருக்குல்ல, 0 1 2 3 4 இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் ஆயிரும். ஓகே, நமக்கு இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ 0th பொசிஷன், இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் பொசிஷன், அந்த மாதிரி பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் ஆயிரும். இப்போ சப்போஸ் வேற ஏதாவது உங்களுக்கு பொசிஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? இந்த இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பொசிஷனை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே, நான் இத பொசிஷனா மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ இங்க பாருங்க, 6ங்கிற பொசிஷன்ல 1 இருக்கு. இந்த 7க்குள்ள 2 இருக்கு. இந்த மாதிரி நீங்க பொசிஷனை ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுவும் பாசிபிள் தான். இவ்வளவுதான் சீரீஸோட கான்செப்ட். நம்ம மோஸ்ட்லி சீரீஸ் யூஸ் பண்ண மாட்டோம், டேட்டா ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். பட் யூ நீட் டு நோ சீரீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் டேட்டா. அண்ட் சீரீஸ் நம்ம எழுதும் போது வந்து எஸ் வந்து எப்போதுமே கேப்ஸ்ல இருக்கணும். இதை மறந்துடக்கூடாது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து pandas வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, இது டிக்ஷனரி யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண சாரி, டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணி. ரொம்ப சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரிக்கு கீ கொடுத்துக்கிறேன், ஐ மீன் பொசிஷன் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நான் சும்மா டம்மியா நேம் வந்து ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸா ஏபிசின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, கம்மா. ரெண்டாவது வந்து மார்க்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், கோலன். மார்க்ஸ்குள்ள நான் சும்மா ரஃபா ஒரு 3 மார்க், ஐ மீன் நான் இந்த ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்கனோ அத்தனை வேல்யூஸ் தான் இதுலயே நான் கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் தென் பிரிண்ட் ஆஃப்ல நான் நார்மலா பிரிண்ட் பண்ணனா எனக்கு இது வந்து ஜஸ்ட் நார்மல் டிக்ஷனரி, எனக்கு ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்சிடர் பண்ணிக்க போறேன். பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் ஏ. இப்போ நான் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த டிஏ பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். பாருங்க, எனக்கு ஒரு ரோஸ் அண்ட் காலம் எக்ஸல் ஷீட் டேட்டா மாதிரி இருக்கா, நேம் அண்ட் மார்க்ஸ் இந்த மாதிரி. இந்த ஏங்கிறவங்க வந்து 1 மார்க் எடுத்திருக்காங்க, பி 2 மார்க் எடுத்திருக்காங்க, சி 4 மார்க் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டேட்டா ஃபார்மேட்ல இருக்கா. சோ இதுதான்
பேண்டாஸோட டேட்டா ஃப்ரேம். ஓகே. ஸோ இத மாரி நீங்களும் ஓனா உங்களோட நேம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட நேம் வச்சு ஒரு நேம் கிரியேட் பண்ணி மார்க்ஸ் டம்மியா கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அண்ட் சீரியஸும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் டைம் தரேன். ஓகே. ஸோ எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இருந்தா இப்ப நீங்க கேட்டுக்கலாம். இல்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? இந்த பாண்டாஸ்ல. இது என்ன கமாண்ட்னா, எல்ஓசி கமாண்ட். எல்ஓசி மீன்ஸ் லொகேட். அதாவது ஒரு லொகேஷன பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்? இதுல வந்து எப்படி டேட்டா கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, ரோல் நம்பர்ன்னு சொல்லிட்டு காலம் நேம் வச்சிருக்காங்க. 1, 2, 3, 4, 5 ரோல் நம்பர் வேல்யூஸ் வச்சிருக்காங்க. நேம் ஏபிசிடி சம்திங் வச்சிருக்காங்க. மார்க் சம்திங் வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு டிக்ஷனரி அவங்க ஒரு டேட்டாவா கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டேட்டால லொகேட் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த நம்ம டேட்டால நேம்ங்கிற காலம்ல வேல்யூ ஈக்குவல் டு டியா இருந்தா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டேட்டால நேம் இஸ் ஈக்குவல் டு டிக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு ரோ இருக்கும்ல 4D75. சோ அந்த ரோ மட்டும் நமக்கு வந்திருக்கு. இப்படி வந்து நம்ம பர்ட்டிகுலர் காலம் அதோட வேல்யூ வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம ஈஸியா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த ப்ரோக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ இது மட்டும் நமக்கு பெனிஃபிட் இல்லாம இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம்னா, ஒன்ஸ் அகைன் நான் என்டையர் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நார்மலா ஒரு எக்ஸல் ஷீட் நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ நான் எக்ஸல்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ணிக்கிறேன். பிளாங்க் நோட் புக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இதுல என்ன பண்ணிக்கிறேன், ஒரு நேம், மார்க்ஸ், கிளாஸ், அதாவது நான் டிக்ஷனரியா கொடுக்காம இதுல நான் கொடுக்க போறேன். சம்திங் ஏ. ஓகே. அண்ட் தென் நான் ஜஸ்ட் ரேண்டமா தான் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கணும்ல, Ctrl+S கொடுத்துட்டு எங்க சேவ் பண்ணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைலோட நேம் வந்து நான் டெமோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுல எக்ஸ்எல்எஸ் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு சிஎஸ்பி இருக்கு. டாட் சிஎஸ்பியா நான் சேவ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்எல்எஸும் சேவ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்எல்எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க பைத்தான் கோட்ல வேற கமாண்ட் கொடுக்கணும். சிஎஸ்பி கொடுத்தீங்கன்னா இப்ப நான் கொடுக்குற கமாண்ட் கொடுக்கணும். ஓகேவா? டாட் சிஎஸ்பி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், டவுன்லோட்ஸ்ல இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இப்ப நான் இதுல சேவ் பண்ண ஃபைல நம்ம கூகுள் கொலாப் இருக்குல்ல, சோ இங்க என்ன பண்ண போறேன், இங்க ஃபோல்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஃபோல்டர்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு அப்லோடுன்னு சொல்லி அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்லோடு கிளிக் பண்ணிட்டு நான் எங்க என்னோட இது ஸ்டோர் பண்ணியிருக்கேன், டவுன்லோட்ஸ்ல. ஸோ டவுன்லோட்ஸ்ல ஓகே, இந்த டெமோ இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு ஓபன் கொடுங்க. இப்போ எனக்கு அந்த எக்ஸல் ஷீட் வந்து இங்க இம்போர்ட் ஆயிடுச்சு. ஒரு வார்னிங் கேட்கும். அதான் ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த டெமோ டாட் சிஎஸ்பிங்கிறது இங்க வந்துச்சு. இதை நான் என்ன பண்ண போறேன், இந்த டெமோ டாட் சிஎஸ்பி இந்த வேற ஒரு ஃபைல்ல இருக்கிற அந்த டேட்டாவை நான் இப்போ பைத்தான்ல பிரிண்ட் பண்ணி காமிக்க போறேன். ஓகே. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் a is equal to pandas-குள்ள read underscore csv அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அதுக்குள்ள சிங்கிள் கோட்ஸ் போட்டுட்டு இந்த demo.csv இருக்குல்ல, இதுகிட்ட ஒரு 3 டாட்ஸ் மாதிரி இருக்கு. அதுல போய் நீங்க காப்பி பார்த்து கொடுக்கணும். ஓகேவா? காப்பி பார்த்து கொடுத்துட்டு ஸோ அந்த காப்பி ஆனதை இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த a அப்படிங்கிற வேரியபிள்குள்ள இந்த சிஎஸ்வி ஃபைல்ல உள்ள மொத்த டேட்டா, நான் சாம்பிளுக்கு ஒரு 4-5 டேட்டா கொடுத்துருக்கேன். இதே இது 10,000 20,000 எவ்வளோ டேட்டாஸ் இருந்தாலும் சரி, இந்த வேரியபிள்குள்ள இந்த ஷீட்ல உள்ள டேட்டா ஸ்டோர் ஆகிடும். ஓகே. அண்ட் இப்போ இந்த டேட்டாவை இதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்கேன். பாருங்க என்னோட நான் இப்ப நார்மலா ஒரு ஃபைலை சேவ் பண்ணியிருந்தேன். கரெக்டா? இந்த டேட்டா நான் பைத்தான் ப்ரோக்ராம்ல வியூ பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நம்மளோட டேட்டா நேம், மார்க்ஸ், கிளாஸ் எல்லாமே நமக்கு இதுல வந்துச்சு. ஓகேவா? ஸோ உங்களை எத்தனை பேர் லேப்டாப் வச்சிருக்கீங்க? ஸோ லேப்டாப் இல்லாதவங்க இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க.
Wait a second. ஓகே. இப்ப நம்ம இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு நியூவா ஒரு காலம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ யாஹ்! இதுதான் அந்த கமாண்டு. என்னன்னா, இப்ப நமக்கு வந்து மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு காலம் இருக்கு. நம்ம வந்து நம்மளே கிரியேட் பண்ணிட்டோம். இத வச்சு நாம என்ன பண்ணிக்கலாம், புதுசா ஒரு காலம பெர்சன்டேஜ் இல்ல பெர்சன்டேஜ்ன்னுலாம் இல்ல. என்ன காலம் உங்களுக்கு தேவையோ நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இது 3ம் நம்மளோட டேட்டாவா, ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ்ங்கிறது. இப்ப நான் புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்ண போறேன்னா, என்னோட டேட்டா வேரியபிள் நேம் போட்டு, அது அந்த புது காலமோட நேம் நான் மென்ஷன் பண்ணணும். ஈக்குவல் டூ இந்த டிஎஃப் ஆஃப் நம்மளோட ஓல்டு காலம். நான் இத வச்சு நான் அப்ளை பண்ண போறேன். இந்த மார்க்ஸ வச்சு நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ, நான் மார்க்ஸ் ஸ்லாஷ் 100 இன்டூ 100 ஒரு ஃபார்முலா மாரி அப்ளை பண்ணி, இந்த மார்க்ஸ்ல உள்ள ஒவ்வொரு வேல்யூஸும் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகி, நமக்கு பெர்சன்டேஜ் கால்குலேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ, இந்த ப்ரோகிராம் நீங்க நோட் பண்ணிக்கணும். இதே மாரி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ரேடியஸ்ன்னு சொல்லி ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆ சும்மா ரேண்டமா நேம்னு வச்சுக்கோங்க. இன்னொரு காலம ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு, ரேடியஸ்க்குள்ள மேத்தமேட்டிக்கல் வேல்யூ வச்சுக்கோங்க. இந்த இடத்துல, இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து டிஎஃப் ஆஃப் மார்க்ஸ் டிவைடட் பை 100 இன்டூ 100க்கு பதிலா ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா. அப்படி இல்லன்னா ஏரியா சர்க்கிள் கஷ்டமா இருந்தா கூட இது கூட பண்ணிக்கலாம் நீங்க. லென்த் அண்ட் பிரெத். லென்த் ஒரு காலம், பிரெத் ஒரு காலம். அத வச்சுட்டு நியூவா ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு காலம் கிரியேட் பண்ணி, லென்த்தையும் பிரெத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ இந்த டாஸ்க் ட்ரை பண்ணுங்க. நான் டைம் தரேன். ஸோ டவுட்ஸ் இருந்தா நான் ஆன்சர் சொல்லிருவேன். ஆ அசைன்ன்னு சொல்லிட்டு சாரி அசைன்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? இத யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபிக்ஸடா இது பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காலம் வச்சு புது காலம் கிரியேட் பண்றதுக்கு பதிலா, டிஎஃப் டாட் அசைன் யூஸ் பண்ணிட்டு, நம்ம அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டூ உங்களுக்கு நியூவா என்ன காலம் வேணுமோ அந்த காலம் நேம மென்ஷன் பண்ணிட்டு, நீங்க கமா, கமா போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுவும் பாசிபிள் தான். அண்ட் அப் டூ நவ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புது காலம் தானே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, புது ஆக்சுவலி ரோஸ் வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். காலம்ஸ டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி டெலீட் பண்ணிக்கலாம்னா, ட்ராப் கமாண்ட். ஓகே. ட்ராப்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு. ட்ராப்னாலே டெலீட்ங்கிற மாரி மீனிங் தான். நம்ம லிஸ்ட், டியூப்பிள் எல்லாம் பாப், ரிமூவ் அந்த மாரிலாம் ஐ மீன் டியூப்பிள் இல்ல. லிஸ்ட், செட்டில் எல்லாம் பாப், ரிமூவ் அந்த மாரி பார்த்துருக்கோம்ல. அதே மாரி ஒரு டேட்டால நம்ம ஒரு பர்ட்டிகுலர் ரோவ டிராப் பண்ணணும்னா, டிராப்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கமாண்ட குடுத்துட்டு, இப்போ 1, 2ங்கிறது என்னன்னா பொசிஷன். ஆல்வேஸ் நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ரோ வந்து 0த் பொசிஷன்ல இருக்கும். 2வது ரோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். அப்படியே அந்த பொசிஷன் ஆட்டோமேட்டிக்கா வருமா? ஸோ எனக்கு 1வது பொசிஷன், 2வது பொசிஷன் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா, அந்த பொசிஷன் நீங்க மென்ஷன் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கலா அந்த ரோ வந்து டெலீட் ஆயிரும். ஓகே. ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் காலம டிராப் பண்ணாலும் சேம் தான். பட் சின்ன கமாண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதுல வந்து நம்ம பொசிஷன் 0, 1, 2, 3 இருக்கிறனால நம்ம அப்படி குடுத்துருக்கோம். பட் காலம்ல எப்படி குடுக்கணும்னா, ஆ அந்த பர்ட்டிகுலரோட காலமோட நேம டைரக்ட்டாவே நம்ம பிராக்கெட்ஸ்குள்ள மென்ஷன் பண்ணிட்டு, கமா ஆக்ஸஸ் ஈக்குவல் டூ 1ன்னு மென்ஷன் பண்ணிடுறோம். பிகாஸ் அது காலம் அப்படின்னு டினோட் பண்றோம்ல. ஸோ கமா ஆக்ஸஸ் ஈக்குவல் டூ 1ன்னு குடுத்தோம்னா, அது காலமா டெலீட் பண்ணிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இத நோட் பண்ணிக்கோங்க. தென் நான் லைட்டா ஸ்க்ரோல் பண்றேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பட் ஆனா ஃபில்டர் என்ன பண்ணும்னா, நமக்கு பர்ட்டிகுலர் என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். டிராப்ல என்ன பண்ணுவோம், எதெல்லாம் வேண்டாமோ அத சொல்லுவோம். ஃபில்டர்ல நமக்கு எதெல்லாம் வேணுமோ அத மட்டும் சொல்லுவோம். ஓகேவா? யாஹ்! ஸோ ஃபில்டர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்படி ஃபில்டர்ன்னு குடுத்துட்டு டைரக்ட்டா நீங்க காலம் நேம் மென்ஷன் பண்ணாலே போதும். அது வந்து ஃபில்டர் ஆகிரும். அண்ட் தென் ஆ யாஹ்! ஓகே. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கமாண்ட். இது என்னன்னா, வேல்யூஸ நம்ம அசெண்டிங் ஆர்டர் இல்லன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஆ நம்ம டேட்டா ஃப்ரேமா நம்ம டேட்டாவ கன்வெர்ட் பண்ணிருவோம். ஓகே. சார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் இந்த கமாண்ட யூஸ் பண்ணி எந்த காலம் வைஸ் நம்ம அசெண்டிங் ஆர்டர் இப்ப நம்ம ஸ்டூடண்ட்ஸோட மார்க்ஸ் டீடைல்ஸ்லாம் இருக்குன்னா, ஹையஸ்ட் மார்க்ல இருந்து லோயஸ்ட் மார்க் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாரி நீங்க மார்க்ஸ் அந்த காலம் மென்ஷன் பண்ணிட்டு, அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டூ ஃபால்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டூ ட்ரூ குடுத்தீங்கன்னா, டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். சாரி ட்ரூ குடுத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல வரும். ஃபால்ஸ் குடுத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். அண்ட் NA அண்டர்ஸ்கோர் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டூ ஃபர்ஸ்ட்.
இது ஏன் NA underscore portion is equal to first கொடுக்கணும்னா நம்ம என்ட்ரு பண்ணிருக்க டேட்டால சம்டைம்ஸ் எம்டி வேல்யூஸ் இருக்கும். அந்த எம்டி வேல்யூஸை நம்ம NA இல்லைன்னா நல் வேல்யூ, நான் வேல்யூ இந்த மாதிரிலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். NA, NaN ஆரல்ஸ் நல் இந்த மாதிரிலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எம்டி வேல்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபர்ஸ்டே பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஃபார்மேட் படி நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி போத் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ட்ரை பண்ணுங்க. internship, certificate, certificate இதுல இந்த 4 இல்லை இல்லை பஞ்சாப் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி முடிச்சிருக்கேன். நம்பர் சொல்லு, நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். 9655013637. அப்ப இந்த குரூப்ல மொத்தம் 9 பேர். ஓகேவா? இந்த 5 பேருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த 5 அதுக்கடுத்து மிச்சம் 3 பேர் யாருன்னு சொல்றேன். இந்த 5 பேரோட மூலமா இதையும் காப்பி பண்ணி போடுறேன். அது இல்ல, இப்படி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணு. நான் உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகேவா? இந்த வந்து எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் கேளு. இது இவங்க எல்லாருமே சென்டர். இந்த 5 பேருமே சென்டர். ஓகேவா? உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப்லைன் மென்ஷன் பண்ணா என்ன மென்ஷன் பண்ணணும். ஹார்ட் காப்பி பிரிண்ட் போட்டு வரணும், இது சாஃப்ட் காப்பி வேணும். கேட்டியா? கிளியா கேட்டியா? இந்த கிலோட நம்பர் வந்து இந்த ஷீட்ல இருக்கு. சாரி, இந்த ஷீட்ல இந்த வாட்ஸ்அப் ரிசர்வ் பண்ணிச்சா டீம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த பிள்ளையோட நம்பர் இந்த ஷீட்ல இருக்கு. இந்த மாதிரி அந்த போன்லயே இருக்கு அந்த நம்பர். அதை வச்சு அந்த பிள்ளை யூஸ் கண்டுபிடிச்சு. ஓகே, ஸோ இது வந்து என்ன டாஸ்க்னா, நான் இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் சேட் விண்டோல ஷேர் பண்றேன். ஆனா இது வந்து லேப்டாப் வச்சிருக்கவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். இந்த லிங்க்குள்ள ஒரு டேட்டா செட் இருக்கும். இது வந்து ஒரு கஸ்டமரோட சேல்ஸ் டேட்டா. இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூசர்னா என்ன பண்ணிக்கணும், லாகின் பண்ணிட்டு இங்க சைன்இன் கொடுத்து லாகின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த டவுன்லோட் பண்ண எக்ஸல் ஷீட் டேட்டாவை நம்ம கூகுள் கொலாப்ல நீங்க அப்லோட் பண்ணிட்டு, நீங்க நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணி அந்த டேட்டாவை ரீட் பண்ணும், அதே மாதிரி ரீட் பண்ணி அதுல நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா, அந்த பிரைஸ வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண போறீங்க. ஓகேவா? இதுல வந்து நம்ம மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கு? பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. இந்த பிரைஸுங்கிற காலமை நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இது நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த டேட்டா செட் வந்து நான் இப்போ சாட் ரூம்ல ஷேர் பண்றேன். மத்தவங்க என்ன பண்ணலாம்னா, ஒருவேளை நீங்க அந்த பிரைஸிங்கிற காலமை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுக்கு என்ன கமாண்ட் இருக்குமோ அந்த கமாண்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் அந்த டேட்டா செட்டோட காலமை காமிக்கேன். ஸோ நம்மளோட மெயின் மோட்டோ இந்த பிரைஸ் படி அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான கோடை நீங்க நோட்ல எழுதலாம்.
லேப்டாப் இல்லாதவங்க. ஓகே. எனி டவுட்ஸ் இருந்தாலும் இப்ப நீங்க கேட்டுக்கலாம்.